சந்தோஷம். ஓகே, உங்கள் அனுபவத்தெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. 14 வருஷம் நீங்கள் ரொம்ப பக்தியாக இருக்கிற ஆள் தானே? ஆமாம். பிறகு எப்படி குடி பழக்கத்துக்கு ஆனீங்க? நான் இது மாதிரி ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப விழுந்து கிடப்பேன். அப்போ இந்த பிரதர் இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இது மாதிரி வாலிப மீட்டிங் இருக்குன்ட்டு என்ன இல்லை, நீங்கள் முதல்ல எப்படி குடிக்க பழகுனீங்க? ஃபஸ்ட்டு காலேஜ் இதில் ஜாலிக்காக குடிக்க ஆரம்பித்தேன். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலிக்காக ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதில் ரொம்ப அந்த இதில் விழுந்துட்டேன். ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு மென்டாலிட்டிக்கு ஒரு பதற்றம், கை கால் பிடிக்கலாம், எதனா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு குடிக்கலன்னா உங்களுடைய மனதில் எரிச்சல் கோபம் உண்டாயிரும். அப்படி இல்லைன்னா போய் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு போயிடுவேன், திருடிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியெல்லாம் அந்த குடியினால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இழந்துட்டேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். கணவர் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தான் கஷ்டம், மனைவி மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் வீட்டுக்கு குடிச்சிட்டு வரும் போதெல்லாம் நான் சாமி படத்து முன்னாடியெல்லாம் உட்காந்துட்டு அழுவேன். இப்போல்லாம் அவர் குடிக்கிறதே விட்டுட்டாரு. ஏசப்பா தான் அதுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். தேங்க்யூ சொல்லணும். நீங்கள் அவருடைய தம்பி பிரதரா? அண்ணன் தெரிஞ்ச அண்ணன், தெரிஞ்சவங்க, பக்கத்தில் உள்ளவங்க. நீங்கள் அப்போ ஒரு சின்ன வயசுலேருந்தே தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? அப்படி குடிச்சிட்டு உண்மைதான். நானே பார்த்துருக்கேன் நிறைய தருவேன். ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்துருப்பாரு கடை வீதியில். அவர் ஒர்க் பண்ணிட்டு வருவார், ஆனால் அங்கேருந்தே தள்ளாடின்னு வருவார். இல்லை எங்கன்னா மோரியில் விழுந்துருவார். பசங்க தான் கூட்டின்னு போய் வீட்டில் விடுவாங்க, தூக்கிட்டு போய். அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஓகே, சரி. எப்படி நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு தோணுச்சு? யார் கூப்பிட்டா அவங்கள? என்னை இந்த பிரதர் தான் கூப்பிட்டு வந்தார். நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க. அப்போ அவருடைய விடுதலைக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம். அப்போயும் கூட்டு கூட போதை தான் எனக்கு. நான் ஏதோ போகலாம் தான் வந்தீங்க? குடிச்சிட்டு தான் வந்தேன். ட்ரெயின் ஃபுல் கூட்டம். ஏதோ போகலாம் கூட்டம் வந்துட்டேன் நான். அப்போ வந்துட்டு இங்கே பாளையங்கோட்டில் யூத் மீட்டிங் இருந்துச்சு. அப்போ லாஸ்ட்டாக ப்ரேயர் யாராருக்கு என்ன பாவத்துலேருந்து விடுதலை சுகத்துலேருந்து முழங்கால் படிக்கிட்டு முன்னாடி ஜபிக்க சொன்னீங்க. அப்போ நான் கண்ணீர் விட்டு நான் விசுவாசோட இதுலேருந்து நான் போகணும் அப்படி விசுவாசோடு ஜெயிச்சதுனால என்கிட்ட ஒரு மாற்றம், ஒரு உடம்புலாம் சிரித்து என்னிலேருந்து ஒரு ஏதோ ஒன்று வெளியே போனதான் உணர்ந்தேன். அன்னிலேருந்து நீ வரைக்கும் எனக்கு குடிக்கிற எண்ணமே எதுவுமே இல்லை. டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகிறேன். இப்போது எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது. இவங்க குடியை விட்டதுனால இப்போ உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷம். அம்மா அவங்களுடைய தாயார் இருக்காங்களா கூட? அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அதாவது அவங்களும் இருக்கிறாங்க அவங்களோட. அவங்க ரொம்ப சந்தோஷம். தாயார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முன்னோட இருந்ததோட இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை விட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு கரிய உருவம் போச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதை ஃபீல் பண்ணீங்களா, பார்த்தீங்களா? உணர்ந்தேன். ஏதோ ஒன்று நம்மள்ட்ட போகுது, கருப்பாத போகுதுன்ட்டு. அப்போ அந்த குடிக்க வச்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த கரிய உருவம் தான் அந்த பிசாசு. பைபிளில் சொல்லியிருக்குது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த ஆவி தான் உங்களை ஆட்கொண்டு குடிக்க வச்சு அடிமையாக்கிட்டு. இப்போ இயேசு என்ற ஆண்டவர் வந்தோடனே அந்த ஆவி போயிடுச்சு. இயேசுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்ததுனால திருப்பி வரல. இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி குடும்பமாக லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை? நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மது பழக்கத்தினால வீட்டில் உள்ள சந்தோஷம், சமாதானம் எல்லாமே போகுது. அந்த குடியை எல்லாரும் விடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த விடுதலை கொடுக்க இயேசுவால் முடியும். விடுதலை கொடுக்க இயேசுவால் முடியும். அதுவும் விசுவாசத்தோடு இருக்கணும். ஏதோ ஜபிக்கக்கூடாது. விசுவாசத்தோடு நீ முழு உள்ளத்தோடு நீ அழுந்து கேட்டால் கண்டிப்பாக இயேசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்க தம்பி? நான் பிகாம் முடிச்சுட்டு ஜாப் சோர்ஸ் பண்ணிட்டு ஜாபுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம் சுவிசேஷம் சொல்லிட்டு. சுவிசேஷம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இவருக்கு இயேசுவிலாம் சொன்னீங்க முதல்ல. உங்களை திட்டினாரா? கேட்காம போயிருக்காரு. சில டைம் அது ரொம்ப அதிகமாக சின்சியராக எடுத்துக்க மாட்டார். ஆனாலும் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அந்த ஏரியாவுக்கு போனால் அந்த இடத்துல விடாமல் சொல்லிட்டே இருப்போம். ஓகே, நீங்கள் அவருக்காக ஜெபிச்சிருப்பீங்கல்ல? அந்த ஜெபம் ஆண்டவர் ஏற்ற வேளையில் சந்திச்சிருக்கிறார். அதனால் அவருடைய ரட்சிப்பில் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. நிறைய மக்கள் இதன் மூலமாக கட்டாயம் ஒரு விசுவாசம் வந்திருக்கும்.
இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.